அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் நண்பர்களே. நான் அருள் ஜோதி, சென்னை. என் பேர் அருள் ஜோதி, நான் சென்னையில் இருக்கேன். ஸோ நான் மெட்டாவேல் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை பற்றி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன், சரிங்களா? ஸோ வாட் இஸ் த மெட்டாவேல், அதை பற்றி பார்ப்போமா? அப்போது மெட்டாவேல் அப்படின்னா என்னென்னா, மெட்டா அப்படிங்கிறது ஒரு ஃப்யூச்சர் டெக்னாலஜி. மெட்டானா எங்கே சார் இருக்கும், அது எங்கே சார் பார்க்குறதுனா, நீங்கள் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா இதெல்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் மெட்டா ஏன்னு ஒரு செகண்ட் வந்து போகும், பார்க்குறீங்கன்னா. அப்போ இவங்க எல்லாருமே என்னென்னா அந்த மெட்டான்ற ஒரு டெக்னாலஜி கீழே அடாப்ட் ஆகிட்டாங்க, அதான் மெட்டா. அப்போ இந்த மெட்டாவில் மெட்டா வேல் அப்படிங்கிறது நம்மளோட ப்ராஜெக்ட் பேர். வேல்னா திமிங்கலம். அப்போ இந்த டெக்னாலஜியில் திமிங்கலமாக இருக்கணுன்ட்டு மெட்டா வேல்னு வந்திருக்கு, சரிங்களா? இதுதான் இந்த மெட்டா வேலோட கம்பெனியோட உருவாக்கத்தோட பேர், புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு இதை உருவாக்கின கிரியேட்டரை பற்றி பார்ப்போம். இதை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா லேடோ ஒகேனிக்கோ. அப்போது லேடோ ஒகேனிக்கோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ரஷ்யன். இப்போ வந்து துபாயில் இருக்கார். இவர் வந்து ஒரு 15 இயரில் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பரில் ஒரு இன்ஜினியராக ஒர்க் பண்ணவர். இவர் யாருன்னா, பில்கேட்ஸ் வந்து முத மைக்ரோசாஃப்ட்டை க்ரியேட் பண்ணும்போது அவர்கிட்ட இருந்த ஒரு ஒன் ஆஃப் த என்ஜினியர், சாஃப்ட்வேர் டெவலப் இன்ஜினியர் தான் லேடோ ஒகேனிக்கோ. அப்போ இவர் வந்து பிளாக் செயின், பல வகையான கிரிப்டோ பிளாக் செயினை உருவாக்கியிருக்கிறாரு. இவரும் இதில் ஒரு கிரிப்டோ கரன்சியும் உருவாக்கியிருக்கிறாரு. அப்போ இதுக்கு வந்து இவர் ஓனர் கிடையாது, இவர் கிரியேட்டர் மட்டும்தான். அப்போ இதுக்கு வந்து யாரெல்லாம் இந்த பிஸ்னஸில் ஒரு பார்ட்னராக வராங்களோ அவங்க எல்லாருமே ஒரு பார்ட்னர், அதாவது ஓனராக இருக்கிற மாதிரி இதை கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. அப்போ இவர் வந்து ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபஸ்ட்டு வந்த கிரிப்டோவில் வந்த கரன்சி வந்து பிட்காயின். அதுக்கப்புறம் வந்த கரன்சி வந்து எத்திரியம். அந்த எத்திரியம்ன்ற ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜியை கிரியேட் பண்ண ஒரு ஒன் ஆஃப் தி கிரியேட்டர்ஸில் இவர் ஒரு ஆள். ஆல்ரெடி இவர் மைக்ரோசாஃப்ட்டில் பில்கேட்ஸ் கூட ஒரு ஜூனியர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணவர் தான் இவர். ஸோ இவர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் துறையில் ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு நாலேஜபிள் பெர்சன். அட் த சேம் டைம் ஆக்டர், சிங்கர் அண்டு நிறைய. இன்றைக்கி வந்து இந்த மெட்டாவேல்ன்ற ஒரு ப்ராஜெக்டை உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் ஆல்மோஸ்ட் 50 லட்சம் ஆக்டிவ் யூசர்ஸுக்கு எப்படி கர்ம வல்ல கடவுளை நம்ம யாரும் பார்த்ததில்ல, கர்ணனை. ஆனால் இன்றைக்கி இந்த மெட்டாவேல் ப்ராஜெக்டை பண்ணுற அத்தனை பேருக்கு கர்ணன் யாருன்னு கேட்டால், கலியுக கர்ணன் யாருன்னா இந்த லேடோ ஒகேனிக்கோ. இன்றைக்கி எல்லாருடைய லைஃப்பை மாற்றின ஒரு பெரிய ஒரு நாலேஜபிளான பெர்சன் தான் இந்த லேடோ, புரியுதுங்களா? அப்போது இவர் வந்து என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் பிரதர், இப்போ எங்கள் எல்லாருக்குமே அவர் கலியுக கர்ணன் தான். ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே பல லட்சங்களில் பல கோடிகளில் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்து எங்கள் எல்லாரையுமே லட்சாதிபதியாக கோடிதிபதியாக மாற்றின ஒரு பெர்சன் தான் லேடோ. அப்போ என் கம்பெனியோட ஓனரை பற்றி நான் பேசாமல் வேறு யாருங்க பேசுவாங்க, புரியுதுங்களா? அப்போ இவர் வந்து ஒரு ரஷ்யன், ஆனால் இந்த பிஸ்னஸ் வந்து துபாயில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி இந்த மெட்டாவேல் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 156 கண்ட்ரியில் இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டுருக்கு. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த மெட்டாவேல் கிரியேட்டர். இப்போது இந்த பிஸ்னஸை நாங்கள் வந்து தமிழ்நாடு, இந்தியா முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 156 கண்ட்ரியில் ரன் ஆகிட்டுருக்கு. நாங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கோம், ஏஜி சக்ஸஸ் கிரியேஷன் அப்படிங்கிறது. எங்களுக்கு என்னென்னா, இந்த தமிழ்நாடு இல்லை, இந்தியா ஃபுல்லாக உலகம் முழுக்க ஒரு பெரிய டீம் எடுத்து அந்த டீமில் இருக்கிற அத்தனை பெரிய ட்ரில்லியனராக மாற்றுறது தான் நம்மளோட மிஷன். அப்போ நாங்கள் வந்து யார் கூட சேர்ந்து பயணிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் டீம் நெக்ஸஸ் த ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்து ஆல்ரெடி தமிழ்நாட்டில் டீம் மாஸ்டர்ஸ்ன்னு மோர் தென் ஒரு 4,000 to 5,000 க்ரௌடில் இருக்கிற ஒரு பெரிய ஆர்கனைசேஷனோடு சேர்ந்து நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த மெட்டாவர்ஸ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜிக்குள்ளே, மெட்டாவேல்ன்ற ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே பயணிக்கிறோம். இன்றைக்கி எங்கள் எல்லாரோட லைஃப்பை மாற்றினது யாருன்னா டீம் நெக்ஸஸ் அண்ட் டீம் மாஸ்டர். ஸோ ஹார்ம்லி தேங்க்ஸ் டு டீம் நெக்ஸஸ் ஷாஜகான் ஷஃபீர் சார் அண்ட் டீம் மாஸ்டர் தமிழ் சார். ஸோ அவங்கெல்லாம் இல்லைனா இந்த பிஸ்னஸில் எங்களுக்கு பெருசாக இன்கமும் கிடையாது. இந்த பிஸ்னஸ் நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் இருந்திருப்போம். ஸோ உண்மையிலே எங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுத்த இந்த 2 பேருக்கும், இந்த 2 ஆர்கனைசேஷனுக்கும் மிக்க நன்றி, சரிங்களா? இது நம்மளோட ஆர்கனைசேஷன் ஏஜி சக்ஸஸ் கிரியேஷன். பல பேரை வெற்றியாளர்களை மாற்றுறது மட்டும்தான் நம்மளோட நோக்கம். கிளியருங்களா? கிளியர் ஆகிடுச்சிங்களா? அப்போது ஏன் சார் இந்த மெட்டா வேலை பண்ணணும், நான் எதுக்கு சார் பண்ணணும் சார்? நல்லா புரிஞ்சுக்கங்க, இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் பணம்ன்றது எல்லாருக்குமே ரொம்ப தேவையான ஒரு விஷயமா போச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயமா போச்சு. பணம் இருக்கிறவன் நல்லா ரெவன்யூ க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்.
அப்போ இந்த உலகம் நமக்கு என்ன சொல்லி தரலன்னா பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிற விஷயத்த சொல்லி தரல. அதனால தான் சார் இன்றைக்கி நம்ம எல்லாருமே டெய்லி 5-10க்குன்னு சொல்லிட்டு கிடைக்கிற வேலைக்கு ஓடிட்டு ஏதோ கிடைக்கிற லைஃப்பை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ இதுக்கு முழுக்க காரணம் என்னென்னா, இந்த உலகம் இந்த சொசைட்டி நம்மளை என்ன பண்ணிடுச்சுன்னா முழுக்க ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரீடம் கொடுக்காம நம்ம எல்லாரையுமே ஒரு வேலைக்கு அந்த வேலையை வச்சு லைஃப்பை செட்டில் பண்ணுன்னு சொல்கிறாங்களே தவிர அந்த வேலையை வச்சு லைஃப் செட்டில் ஆகுதுன்றது அவங்களுக்கும் தெரியும். அப்போ நம்ம எல்லாரையுமே என்னென்னா ஒரு தொழிலில் எடுத்துகிட்டு போய் நம்மளை ஒரு இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளை ஒரு தொழிலில் எடுத்துகிட்டு போய் நம்மளை அடுத்த வருமானத்தை பார்க்க வைக்க யாரும் நிறையா இல்லை. அப்போ எல்லாருக்குமே என்ன பிரச்சனைனா, நமக்கு நமக்காக கிட்ட நின்று இறங்கி பண்ணு, லாபமோ நஷ்டமோ வெற்றியோ தோல்வியோ பார்த்துக்கலாம் அப்படின்னு நமக்கு கை கட்டி கூட நின்று ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாதனால தான் இன்றைக்கி அத்தனை பேரும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். யாருமே நம்மளை தொழில் மையப்படுத்தவில்லை. இதுதான் முழுக்க காரணம். நம்ம எல்லாரையுமே தொழில் மையப்படுத்தியிருந்தால் நம்ம எல்லாருமே ஒரு தொழிலை பண்ணி அத்தனை பேரும் ஒரு ரெவன்யூ கிரியேட் பண்ணி நம்மளோட லைஃப்பை நம்ம அட்லீஸ்ட் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரைக்கும் சர்வே பண்ணியிருப்போம். அப்போ நம்மளை யாரையும் தொழில் தொடங்க இல்லை நம்மளோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு யாரும் என்ன சொல்லலை, நம்மளை ரிஸ்க் எடுன்னு சொல்லலை. அதனால் நம்ம இன்றைக்கி அப்படியே இருக்கோம். இது மட்டும்தான் முழுக்க உண்மையான உண்மை. ஸோ கிளியருங்களா? 100% கிளியராக? அப்போ இதே விஷயத்தை மாற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த மெட்டாவில் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை நாங்கள் 100% 24/7 எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சுதுங்களா? 100% கிளியருங்களா? அப்போது இந்த மெட்டாவில் அப்படின்றது எதில் சார் ஒரு ரன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க Web3 அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டில் ரன் ஆகுது பிரதர் சிஸ்டர்ஸ். தெரிஞ்சுக்கோங்க. Web3னா என்ன பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து வர ஸ்லைடில் பார்ப்போம். கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? எதுக்காக இந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம ஏன் மெட்டாவேல் பண்ணுறோம், நம்ம எல்லாருக்குமே பணன்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. அப்போ இது உருவாக்குனது யாருன்னா லேடோ ஒகேனக்கோ. இதை உருவாக்குன கிரியேட்டர் மட்டும்தான், இதுக்கு ஓனர் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா இதை உருவாக்கின கிரியேட்டர் மட்டும்தான். ஸோ அப்போ இந்த ப்ராஜெக்ட் என்ன ரன் ஆகுதுன்னா முழுக்க டிஜிட்டலாக ரன் ஆகுது. Web3ன்ற ஒரு ப்ராஜெக்டில் ரன் ஆகுது. அப்போ Web3னா என்னன்றதை பார்த்துடலாம். கிளியரா? ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. Web1 அப்படின்னா என்னென்னா, இன்றைக்கி நம்ம Web3யில் போகிறோம். ஆனால் Web1 Web2க்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், Web3க்குள்ளே போக முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு 2010 காலகட்டத்தில் நம்மக்கிட்ட ஒரு 2G மொபைல் இருக்கும், சின்னதாக ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். அதில் கூகுள் யாகோ அப்படிங்கிற ஒரு இன்டர்நெட்டோட தொடக்கம் அதான் Web1. அன்றைக்கி எல்லாமே மார்க்கெட் எல்லாமே ட்ரெடிஷ்னல். நம்ம ஒரு பொருள் வாங்கினா ஒரு லோக்கலில் சந்தை இருக்கும், அந்த சந்தையில் போய் அத்தனை பொருளும் வாங்குவோம். அங்கே மட்டும்தான் எல்லா பொருளும் கிடைக்கும். ஒரு பணத்தை அனுப்ப ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தது, அதுக்கப்புறம் பேங்க் இருந்தது, ஒரு விஷயத்தை பாஸ் பண்ண போஸ்டல் இருந்தது. அப்போது இந்த மாதிரி இருந்த காலகட்டத்தில் அடுத்து வர ஒரு டெக்னாலஜி ஆண்ட்ராய்டுன்னு ஒன்று வரும். அந்த டெக்னாலஜியில் நம்ம அத்தனை பேரும் பயணம் பண்ண போகிறோம். அப்போ இதுக்குள்ளே நம்ம எல்லாமே அடாப்ட் ஆக போகிறோம்னு சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக 2010 காலகட்டத்தில் இதை யாருமே நம்பியிருக்க மாட்டோம். ஆனால் ஸ்டில் நவ் இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், நம்ம கையில் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத நபரே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கி Web2வில் ஃபேஸ்புக், இன்டர்நெட், கூகுள், இவங்க எல்லாருமே என்னென்னா Web2வில் வந்துட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. Web2வில் ஒரு பர்சன் டு பர்சன் கனெக்ட் பண்ணுறதுல எல்லாம் கோடியில் சம்பாரிச்சிட்டு இருக்கோம். கரெக்டாக இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு போனோன்னா ஓலா ஊபர்னு ஒன்று வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுங்க. ஓலா ஊபருக்கு சொந்தமாக ஒரு கார் கூட கிடையாது. கரெக்டாக இல்லையா? ஆனால் இன்றைக்கி அவன் கோடியில் ரெவன்யூ எடுத்துக்கிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஒரு பொருள் வாங்கினா ஸ்விக்கி, அமேசான், ஃப்ளிப்கார்ட், அவன் ஒரு இ-காமர்ஸ். நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அவனுக்குன்னு சொந்தமாக எந்த ஒரு பொருளும் கிடையாது. ஜஸ்ட்டு என்ன பண்ணுறான், பர்சன் டு பர்சன் கனெக்ட் பண்ணுறான், கோடியில் சம்பாதிக்கிறான். ஸ்விக்கி, சொமேட்டோ, சொந்தமாக ஒரு ஹோட்டல் கூட இல்லாதவன் தான் ஸ்விக்கி, சொமேட்டோ. ஒரு ஹோட்டலையும் ஒரு கஸ்டமரையும் கனெக்ட் பண்ணுறான், கோடியில் சம்பாரிச்சிட்டு இருக்கான். அப்போ இன்றைக்கி இருக்கிற ஒரு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஜிபே வந்துருச்சு, ஒருத்தவங்களை பார்த்து பேச வீடியோ கால், வாட்ஸ்அப் வந்தது, ஸ்கைப் வந்தது. அப்போ இது எல்லாமே இருக்குது Web2வில். ஒரே ஒரு விஷயம் மட்டும் இல்லை, அது மட்டும்தான் சேஃப்டி. நல்லா புரிஞ்சுக்கங்க. யார் ஒன்றாலும் யாரை ஒன்றாலும் ஹேக் பண்ணி அந்த ஆண்ட்ராய்டுன்ற ஒரு டெக்னாலஜியில் ஹேக் பண்ணி ஈஸியாக என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களோட பணத்தை கொண்டு எல்லாத்தையும் ஹேக் பண்ணுறாங்க. அவங்களோட டீட்டெயிலு, ப்ரைவசி எல்லாத்தையுமே ஹேக் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஒரே ஒரு நெகட்டிவிட்டியை பாசிட்டிவாக மாற்ற வந்தது தான் Web3. அப்போ Web3 அப்படிங்கிறது முழுக்க எதில் ரன் ஆகுதுன்னா பிளாக் செயின் அப்படின்ற ஒரு டெக்னாலஜிக்கில் ரன் ஆகுது. பிளாக் செயின் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பிளாக் செயின்ன்றது ஏஐ மூலிமா கோடிங் பண்ணப்பட்ட ஒரு Web3யில் ஒரு கான்செப்ட். புரிஞ்சுங்க. அப்போ இந்த பிளாக் செயின் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ணிட்டோன்னா அதை உருவாக்கினவரை நினச்சாலும் அதை மாற்றவோ, டூப்ளிகேட் பண்ணவோ, எடிட் பண்ணவோ முடியாது. ஏன்னா முழுக்க டிஜிட்டலாக ஏஐ மூலிமா கோடிங் பண்ணப்பட்ட சிஸ்டம் தான் பிளாக் செயின்.
இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அடுத்து எங்கே வரப்போகுதுன்னா அடுத்து 50லேருந்து 500 வருஷம் ரூல் பண்ண போகிற ஒரு பெரிய மார்க்கெட்டு தான் பிளாக் செயின் டெக்னாலஜி. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி எங்கெங்கன்னு வரப்போகுதுன்னா அடுத்து வந்து பத்திரப்பதிவுத்துறை, கவர்மெண்ட் செக்டர், ஐடி செக்டர், லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன். இனி யாரும் எதையும் என்ன பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. இந்த இடத்துக்கு 4-5 பட்டா போட்டு விற்கிறது இந்த மாதிரியான எந்த தவறும் நடக்காது. ஜஸ்ட் ஒரு பிளாக் செயினில் இருந்ததுன்னா அந்த பிளாக் செயினில் நம்மளோட டேட்டா பல வகையான பிளாக்கில் போய் சேவ் ஆகும். அந்த பிளாக் எல்லாத்தையும் யாராவது ஹேக் பண்ணவோ இல்லை டூப்ளிகேட் பண்ணவும் நினச்சா மொத்த பிளாக்கையும் மாற்றினா தான் முடியும். யாராவது ஒன்றை மாற்ற நினச்சா மற்ற டேட்டா சர்வர் சேர்ந்து அந்த ஒரு பிளாக்கை டெலிட் பண்ணி விட்டுரும். இதுதான் வெப்3. வெப்3யில் முழுசாக ஃபங்க்ஷன் ஆக போகிற ஒரு பெரிய டெக்னாலஜி தான் பிளாக் செயின். இப்போது எல்லாருக்கும் பிளாக் செயினை என்னென்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே இந்த பிளாக் செயின்ற ஒரு டெக்னாலஜி நம்ம நினைக்கிறத விட வேறு மாதிரி பிரம்மாண்டமாக விர்ச்சுவலாக இருக்க போகுது. அடுத்த 50லேருந்து 500 வருஷம் ரூல் பண்ண போகுது. சரிங்களா? இதனால் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. இது மூலயமா ஒரு சில செக்டார்ஸில் வேலை வாய்ப்புகளும் குறைய போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்து வர போகிற டெக்னாலஜி தான் வெப்3யில் பிளாக் செயின். என்னென்னு தெரிஞ்சிடுச்சு. கரெக்டாக கிளியருங்களா? ஓகே. இப்போ நம்ம அடுத்து வெப்2 அப்படின்ற ஒரு டெக்னாலஜியில் இருக்கிற இது என்ன, ஏன் நம்ம வெப்2லேருந்து வெப்3க்கு மாற போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்க போகிறோம். அப்போ வெப்2வில் எல்லாமே இருக்கும், சேஃப்டி மட்டும் கிடையாது. யார் ஒன்றாலும் எதை ஒன்றா ஆக்ட் பண்ணலான்னு நான் முதலே சொல்லிட்டேன். அப்போ அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம வெப்3ன்ற ஒரு டெக்னாலஜி நோக்கி போக போகிறோம். கரெக்டுங்களா? ஓகே, கிளியர். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இன்றைக்கி வெப்2வில் இருக்கிறது எல்லாமே சென்ட்ரலைஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். புரியுதுங்களா? இப்போ கட்டுப்பாடுனா சென்ட்ரலைஸ்ன்னு சொல்லுவாங்க. சென்ட்ரலைஸ்னால் இப்போ நம்ம என்ன பண்ணாலுமே அந்த டேட்டாவெல்லாம் வச்சு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, சேவ் பண்ணுறாங்க. நம்ம இன்றைக்கி இந்த மெட்டா, வாட்ஸ்அப், கூகுள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். நம்ம போடுற போஸ்டர்ஸ் அனைத்துமே யாரோ ஒருத்தவங்க கண்காணிப்பு கீழே இருக்கிறோம். நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே அவங்க ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மூலமா நம்மளோட பர்சனல் டேட்டா திருடப்படுது, விற்கப்படுது, நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே போயிட்டுருக்கு. அப்போ இந்த வெப்2 டெக்னாலஜியில் என்ன, அப்போது இந்த மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற டெக்னாலஜி நல்லா புரிஞ்சுக்கங்க பிரதர். உண்மையாக வந்து அடுத்து ஒரு பெரிய புரட்சி பண்ண போகிற ஒரு பெரிய டெக்னாலஜி தான் மெட்டாவர்ஸ். இப்போது மெட்டாவர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மெட்டாவர்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி நீங்கள் ஃபிசிக்கலாக பண்ணுற எல்லா வேலையும் 100% டிஜிட்டலாக மாறப்போகுது. இதுதான் மெட்டாவர்ஸ். இன்றைக்கி நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக பண்ணுற அத்தனை வேலையும் டிஜிட்டலாக மாறப்போகுது. என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்க எல்லாருமே இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த மெட்டாவர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால என்ன நடக்கும்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா பிஸ்னஸும் மெட்டாவர்ஸுக்குள்ளே வந்துடும். ஃபஸ்ட்டு மெட்டாவர்ஸ்னால் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். மெட்டாவர்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை பிரதர். இன்றைக்கி நம்மளை ஒருத்தரை பார்த்து பேசுகிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோன்னா வீடியோ கால் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த மெட்டாவர்ஸுன்றது எப்படின்னா ஏஆர், விஆர், ஆக்குபேட்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸை மாட்டிக்கிட்டு உங்களோட அவதாரை உங்களை மாதிரியே ஸ்கேன் பண்ணி கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களோட ஆப்போசிட்டில் இருக்கிற ஃப்ரெண்டும் அந்த ஏஆர், விஆர் கிளாஸை மாட்டிக்கிட்டாருன்னா 2 பேரும் ஒன்றா கனெக்ட் ஆகிட்டோன்னா நம்ம இங்கே தான் இருப்போம். ஆனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து நேராக என்ன போய்டுவோம், அந்த திரைக்குள்ளே போயிடுவோம். அந்த திரைக்குள்ளே போனதுனால என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் விர்ச்சுவலாக போய் கனெக்ட் ஆகிடுவோம் பிரதர்ஸ். புரியுதுங்களா? அப்போ விர்ச்சுவலாக போய் கனெக்ட் ஆகிடுவோம்னா நம்ம இங்கே தான் இருப்போம். 2 பேரும் போய் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில் ஒரு மாலை கட்டுவாங்க, ஒரு கடையை கட்டுவாங்க, ஒரு ஷாப்பை கட்டுவாங்க. நம்ம இதுக்குள்ளே போய் அடாப்ட் ஆகிட போகிறோம். அப்போ என்ன நடக்கும்னா, இன்றைக்கி டே டு லைஃப்பில் நம்ம பண்ணுற எல்லா விஷயமும் மெட்டாவர்ஸுக்குள்ளே வந்துடும் பிரதர். அடுத்த 5 to 10 இயர்ஸில் யாரும் ஃபாரினில் போய் படிக்க மாட்டாங்க. என்ன நடக்கும்னா, இந்த மெட்டாவர்ஸில் அவர் கனெக்ட் ஆகிடுவார், அவங்க ஸ்டாஃபு கனெக்ட் ஆகிடுவாங்க. வீட்டிலேயே உட்காந்து ஃபாரினில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்கூலில் போய் உட்காந்து படித்து டிகிரி வாங்கிடலாம். அடுத்து என்ன நடக்கும்னா, இந்த மெட்டாவர்ஸில் ஒரு இ-காமர்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து இந்த இ-காமர்ஸ்ன்ற ஒரு ப்ராஜெக்டை வந்து கொண்டு வர போகிறாங்க. அப்போது இந்த இ-காமர்ஸை கொண்டு வந்தால் என்ன நடக்கும்னா, இன்றைய நாள் வரைக்கும் நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருளை ஸ்க்ரோல் பண்ணி வாங்குகிறோம். ஆனால் அடுத்து என்ன நடக்கணும், இந்த நம்மளோட அவதார் இதுக்குள்ளே கனெக்ட் ஆகி நேராக அந்த கடைக்கு உள்ளே போய் விர்ச்சுவலாக அந்த சட்டையை போட்டு பார்க்கலாம், அந்த ஷூவை போட்டு பார்க்கலாம். ஃபாரினில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிராண்டில் இருக்கிற கடையில் போய் அங்கே இருக்கிற அந்த பொருட்களை ஒரு ஷூவோ இல்லை ஒரு முக்கியமான ஒரு கோட் சூட்டோ போட்டு பார்த்து அது கரெக்டாக சைஸ் கரெக்டாக இருந்தால் நீங்கள் ஆர்டர் பண்ணால் எப்படி அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இ-காமர்ஸில் வீட்டுக்கு வருதோ அந்த மாதிரி இந்த பொருள் வீட்டுக்கு வந்துடும். இனி ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் இன்றைக்கி ஆஃபீஸுக்கெல்லாம் போக மாட்டாங்க. அடுத்த 5 to 10 இயர்ஸில் என்ன நடக்கும்னா, எல்லோரும் வீட்டிலேயே உட்காந்து ஏஆர், விஆர் கிளாஸை மாட்டிக்கிட்டு ஆஃபீஸில் இருக்கிற முக்கியமான மீட்டிங் எல்லாம் வீட்டிலேயே நடக்கும். அப்போ எல்லாமே விர்ச்சுவலாக நடக்கும். ஆனால் முழுக்க நமக்கு
அதை நம்ம வந்து லைவில் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்க போகிற அடுத்து வரப்போகிற ஒரு டெக்னாலஜி தான் பிரதர் மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்த போகுதுன்னு நான் முதல்ல சொல்லியிருந்தேன். அப்படி என்ன பிரதர் புரட்சி ஏற்படுத்த போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மெட்டாவர்ஸ் டெக்னாலஜியால் பல ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் எல்லாம் அழிஞ்சிரும். இதை வந்து நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி எல்லாமே என்ன ஆகிடும்னா விர்ச்சுவலாக வந்துடும்போது எல்லோரும் என்ன பண்ணுவான், இதில் தான் போய் பயணிப்பாங்க. இப்போ இன்றைக்கி சர்வே என்ன சொல்லுதுன்னா, அடுத்த 5 to 10 இயர்ஸில் மெட்டாவர்ஸுன்ற ஒரு டெக்னாலஜி மூலயமா நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து டிஜிட்டலாக பண்ணலாம். அன்லிமிட்டடாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மெட்டாவர்ஸுன்றதுக்குள்ளே எல்லாருமே கனெக்ட் ஆக போகிறாங்க. அடுத்த வீடியோ காலோட பரிணாம வளர்ச்சின்னு தான் மெட்டாவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க கைஸ். புரியுதுங்களா? கிளியருங்களா? அப்போ இந்த வெப்3ன்றது பயங்கர டெவலப்டாக மாறப்போகிற ஒரு பெரிய அப்கமிங் ஃப்யூச்சர் டெக்னாலஜி தான். அப்போ இதில் பிளாக் செயின்ற ஒரு டெக்னாலஜி இருக்குது, எதையும் டூப்ளிகேட் பண்ண முடியாது. கிரிப்டோ அப்படிங்கிறது பிளாக் செயின் மூலிமா கோடிங் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த கிரிப்டோ எல்லாமே இன்னைய நாள் வரைக்கும் லீகல் தான், சரிங்களா? அப்போ இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்றது முத எப்போ வந்ததுன்னா, பிட்காயின் ஒரு காயின் வந்து 2008 சதோஷி நாக்கமுட்டோன்ற ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது யோசிப்பாருங்க, அதோட ப்ரைஸ் வெறும் 40 பைசா. நல்லா யோசிப்பாருங்க. 2008 ஒரு 40 ரூபாய்க்கு 100 காயின் வாங்கி வச்சுருந்தால், அன்றைக்கி நம்ம அப்பாக்கிட்டே நம்ம தாத்தாக்கிட்டே யாராவது வந்து கிரிப்டோன்னு ஒன்று வரப்போகுது, ஃப்யூச்சரில் பயங்கரமாக வளரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்து யாராவது 40 ரூபான்றது பெரிய காசில் ஒரு 100 பிட்காயின் வாங்கி வச்சுருந்தால், இன்றைக்கி அதனோட மதிப்பு ஆல்மோஸ்ட் 100 கோடி. ஆனால் இந்த விஷயம் நமக்கு யாரும் சொல்லலை. அப்போது இந்த கிரிப்டோ அப்படிங்கிறது பயங்கரமாக வளருது. அதே 2010 நம்மக்கிட்ட பணம் இருந்ததுன்னா ஒன்று மண்ணில் போடு, இல்லை பொண்ணில் போடுன்னுவாங்க. அன்றைக்கி நம்ம அது ரெண்டுத்தையும் லைவாக பார்த்தோம், தெரிஞ்சது. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட பணத்தை தூக்கின்னு மண்ணுலேயும் பொண்ணுலேயும் போட்டோம். அப்போது இந்த கிரிப்டோன்றது அதை விட 5000 மடங்கு வளர்ந்துருக்கு மினிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அதை பற்றி நம்ம யாரும் அவேர்னஸ் இல்லாமல் இருக்கும். இதுதான் உண்மையான விஷயம். அப்போ இந்த அடுத்து வர்ற இந்த வெப்3யில் டெஃபின்னு ஒன்று வரப்போகுது. முழுக்க என்எஃப்டின்னு ஒன்று கொடுக்க போகிறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஒரிஜினாலிட்டி என்எஃப்டியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தா அதை டூப்ளிகேட்டே பண்ண முடியாது. அந்த என்எஃப்டிக்குன்னு ஒரு வேல்யூ, மார்க்கெட் ப்ரைஸ் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், இன்றைக்கி நம்ம டிஜிட்டலாக ஒரு அக்ரிமெண்ட்டு போடலாம். அந்த அக்ரிமெண்ட்டு மூலிமா, அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலிமா நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டோன்னா அதை யாரும் பிளாக் செயினில் கோடிங் பண்ணிட்டாங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டை மீறி எதுவும் பண்ண முடியாது. அப்போ அப்கமிங்கில் வரப்போகிற டெக்னாலஜி எல்லாமே நம்ம கற்பனைக்கு எட்டாத விஷயந்தான். ஆனால் இது எல்லாமே என்ன பண்ணால் கம்பல்சரி நம்ம லைவாக பார்த்துக்கிட்டு இருக்குது தான். அப்புறம் டெஃபின்னு ஒன்று வரப்போகுது. ஐபிஎஃப்ஸ்ன்னு சொல்லிட்டு டீசென்ட்ரலைஸ் ஸ்டோரேஜ்னு சொல்லி வரப்போகுது. டீசென்ட்ரலைஸ்னால் நம்ம எல்லாமே இப்போ நல்லா புரிஞ்சுங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அந்த பணத்தை எடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை 100% யாரோ ஒருத்தங்க நம்ம கண்காணிக்கிறாங்க. அதான் சென்ட்ரலைஸ்டு. ஆனால் டீசென்ட்ரலைஸ்டுன்னு உங்கள்கிட்ட இருக்கிற பணத்துக்கு நீங்கள் மட்டும்தான் ஓனரு, உங்களுக்கு மீறி யாருக்கும் தெரியாது. நீங்கள் எவ்வளோ வேலெட்டில் வச்சுருக்கீங்கன்னு தெரியும். அதுதான் கிரிப்டோ கரன்சி, டிஜிட்டல் மணி. அப்போ அடுத்த 5 to 10 இயர்ஸில் பேப்பர் கரன்சி எல்லாமே என்னென்னா டிஜிட்டல் கரன்சியாக மாறிடும். இதுதான் வெப்3யோட ஒரு எக்கானமி. புரியுதுங்களா? இப்போ நம்ம இந்த டெக்னாலஜியை வரும்போது இன்றைக்கி யாரெல்லாம் இயர்லி அடாப்ஷன் பண்ணிக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே ஃப்யூச்சரில் பெரிய ரெவன்யூ எடுக்கிறதுக்கான 100% ஒரு பாசிபிள் இருக்கிற ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தான் இந்த பிளாட்ஃபார்ம். கிளியருங்களா? அப்போது நமக்கு வந்து இந்த டிஎன்எஸ்ன்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. இந்த மெட்டாவர்ஸை அவர் ஒரு லேடோ ஒகேனக்கோ ஒரு 16 வகையான அவரோட ஓன் ப்ராஜெக்ட்டுக்காக க்ரியேட் பண்ணுறாரு. அதில் ஒன்று தான் டிஎன்எஸ். அப்போது இந்த டிஎன்எஸ்னால் டாக்டிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜி, அதாவது தந்திரங்களும் யுக்தியும் அப்படின்னு இந்த டிஎன்எஸ்ன்ற ஒரு ப்ரோக்ராமை எதுக்காக க்ரியேட் பண்ணுறாருன்னா, நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கி நான் சொல்லிட்டேன் முதல்லையே, ஆடுன்ற ஒரு மூலயமா இந்த வெப்2வில் எல்லாம் கோடியில் சம்பாதிக்கிறான் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ இவர் வந்து டிஎன்எஸ்ன்ற ஒரு ப்ரோக்ராமில் டிஜிட்டல் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், அதாவது S6 S3 அப்படின்ற ஒரு 2 வகையான டிஜிட்டல் ஸ்மார்ட் கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணுறாரு. அப்போ இந்த மொத்தம் 12 லெவல் இருக்குது. இந்த 12 லெவலை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ இவர் ஒரு 16 வகையான ப்ராஜெக்டை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா, எந்த பொருள் வந்தாலுமே அதை யூஸ் பண்ணுறதுக்கு மக்கள் வேணும், கம்யூனிட்டி வேணும், ஆள் வேணும். ஆள் இல்லாமல் நீ ஒரு டீ கடையை போட்டினா டீ ஆற்றிட்டு தான் இருக்கணும். ஆள் இல்லாமல் ஒரு ஹோட்டலில் வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன நடக்கும்? ஒன்றும் கிடைக்காது. அப்போது எல்லாத்துக்குமே என்ன வேணும்னா, பீப்புள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா எந்த ஒரு சர்வேவும் எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ண முடியும். கிளியரா? அப்போது இந்த லேடோ சார் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு டிஜிட்டலாக ஒரு 12 லெவலில் இருக்கிற ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணுறாரு. அப்போ இந்த 12 லெவலோட மதிப்பு, ஸ்மார்ட் கான்ட்ராக்டு 12 வகையான, அதாவது S6 S3ன்ற 2 வகையான ஸ்மார்ட் கான்ட்ராக்டை
12 லெவலில் வந்து க்ரியேட் பண்ணுறாரு. இந்த 12 லெவல் மூலயமா அன்லிமிட்டடாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு தான் கொடுக்குறாரு. அதுதான் டாக்டிக் அண்டு ஸ்ட்ராட்டஜி. அப்போது இந்த பிஸ்னஸை வந்து 3 டைப் ஆஃப் பீப்புள் பண்ணலாம். ஒரு லெவலில் வந்து ஒரு 10 டாய் காயின், அதாவது ஒரு 10 டாய் காயின் மீன்ஸ் $10 ஸ்டெபிள் காயின், ஒரு $10 வச்சு பண்ணலாம். 14 லட்ச ரூபாயும் வச்சு 1000 ரூபாயும் பண்ணலாம், 14 லட்ச ரூபாயும் பண்ணலாம். 12 லெவலோட வேல்யூவை இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு லெவலோட மதிப்பு 1000 ரூபா, 12 லெவலோட மொத்த மதிப்பு 14 லட்ச ரூபா. அப்போ இந்த பிஸ்னஸை 3 டைப் ஆஃப் பீப்புள் பண்ணலாம். ஒரு மிடில் கிளாஸில் ஒரு 1000 ரூபாயிலே இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போது இந்த பிஸ்னஸை வந்து ஒரு நார்மல் கிளாஸில், ஒரு லோவர் கிளாஸில் இருக்கிறவங்க 1000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க ஒரு 40,000 to ஒரு 1 lakhல ஸ்டார்ட் பண்ணலாம். பணம் இருக்கிறவங்க ஒரு 14 lakhலையும் ஸ்டார்ட் பண்ணலாம். 3 வகையான பீப்புளை கனெக்ட் பண்ணுறாரு. அப்போது யார் வேணாலும் எந்த லெவலில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நாங்கள் சஜஷன் கொடுக்குறது என்னென்னா, நீங்கள் ஒரு மினிமம் 7 லெவலில் ஒரு 73,000 INRல இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மினிமம் 1 lakhலேருந்து மேக்ஸிமம் 1 crore வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இதில் நீங்கள் ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் க்ரியேட் பண்ணுற கம்யூனிட்டியோட 100% பேவுட்டை நீங்களே எடுத்துக்கங்க. நான் ஒரு 16 வகையான ப்ராஜெக்டை யூஸ் பண்ணுறேன். அந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ண எனக்கு மக்கள் வேணும். அதற்காக நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் க்ரியேட் பண்ணுற கம்யூனிட்டியில் 100% பேவுட்டை எடுத்துக்கங்க. அப்போ உங்கள் எல்லாருக்குமே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ராயல்ட்டி கொடுக்குறேன். இது மூலிமா நீங்கள் உங்கள் எல்லாரையுமே கோடீஸ்வரன் ஆக்கி, எந்த ஒரு கம்பெனியை போய் நம்ம சும்மா ப்ரொமோட் பண்ண தேவை, இந்த கம்பெனியை நீங்கள் ப்ரொமோட் பண்ண தேவை. அப்போ இவர் இதுக்காக ஒரு கிரிப்டோவை உருவாக்கியிருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க. அந்த கிரிப்டோ வரும்போது அதோட ப்ரைஸ் $8 2022. இன்றைக்கி ஸ்டில் now 2026 அதோட மதிப்பு $100 200 வரைக்கும் எவ்ரி 5 minutes ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள். கிரிப்டோ வளருதுன்னு எல்லோரும் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த கிரிப்டோவை நீங்கள் 2 டைப்பாக பண்ணலாம். ஒன்று, நீங்கள் ஒரு 1 lakh rupees கொடுத்து ஒரு 7th லெவலில், அதுவும் கட்டாயம்லாம் கிடையாது, ஒரு 6 லெவல் 5 லெவல் ஆக்டிவ் பண்ணி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் பிஸ்னஸாகவும் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 7 லெவலில் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு 2 S6 ஒரு S3 இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். லெவல் 1 வந்து S6 6 நபர் கொண்ட ஸ்ட்ரக்சரு, லெவல் 2 வந்து ஒரு 6 நபர் கொண்ட ஸ்ட்ரக்சரு. இந்த மாதிரி மொத்தம் 12 லெவல் இருக்குது. இந்த 12 லெவலில் மினிமம் ஒரு 7 லெவலில் வந்தீங்கன்னா ஆட்டோ அப்கிரேட் மூலயமா இது அடுத்தடுத்த லெவலில் முடிச்சேன்னா 12 லெவலில் முடிக்கிறவங்களுக்கு ராயல்ட்டி. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, S6ல் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு லெவலில் எடுத்து பண்ணுறீங்கன்னா ஒரு 1000 rupees கொடுத்தீங்கன்னா 300%, அதாவது உங்களுக்கு ஒரு 3000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் S6. அப்போ S3யில் நீங்கள் கொண்டு வர பர்சனை இதில் வந்து நீங்கள் கொண்டு வந்தாலும், உங்களோட அப்ளைனு கொண்டு வந்தாலும், உங்களோட டவுன்லைன் கொண்டு வந்தாலும் 100% பேவுட்டை நமக்கே கொடுத்துருவாங்க. இதுதான் இந்த T&Sஓட ப்ரோக்ராமோட பியூட்டி. அப்போது கம்பெனிக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, அவர் வச்சுருக்கிற இந்த 16 வகையான ப்ராஜெக்டில் அவருக்கு கிடைக்கிறது தான் பெனிஃபிட். புரிஞ்சுதுங்களா? அப்போது இந்த T&Sல இந்த 12 லெவலில் முடிக்கிறவங்க எல்லாருக்குமே ஆட்டோ அப்கிரேட் சிஸ்டம் மூலிமா நீங்கள் ஒரு 7 லெவலில் வந்துட்டு பண்ணி இன்கம் மூலிமா அந்த 14 லட்ச ரூபாயை முடிச்சுன்னா 14 லட்ச ரூபாய்க்கு ஒரு NFT கொடுப்பாரு. அந்த NFT வச்சு நீங்கள் ஒரு மந்த்லி ராயல்ட்டி வாங்க. இப்போ இந்த 12 லெவலில் முடித்தா ராயல்ட்டி வாங்கலாம். இந்த S6 S3 எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த S6ன்றது 6 பேர் கொண்ட ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு 2 பேமெண்ட்டு உங்களோட அப்ளைனை நீங்கள் கொண்டு வந்தாலும், உங்களோட அப்ளைன் கொண்டு வந்தாலும், நீங்கள் உங்களோட டவுன்லைன் கொண்டு வந்தாலும் இந்த பேமெண்ட்டு அப்ளைனுக்கு போயிடும். அடுத்து வர்ற 3 பேமெண்ட்டு உங்களுக்கு வந்துடும். S6ல் நீங்கள் கொண்டு வர்ற பர்சனோட பேமெண்ட்டு 100% உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து ரீசைக்கிள் இருக்குது, ரீஆக்டிவேஷன் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னு அடுத்து வர்ற ஸ்லைடில் பார்ப்போம். அப்போது இந்த S6 S3 இப்படி தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்மளோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் நமக்கு ஒரு 6 பேர் தேவைன்னா நம்ம இன்வைட் பண்ணுற பீப்புளுக்கும் எத்தனை பேர் வேணும்னா ஒரு 6 பேர் தான் வேணும். புரிஞ்சுதுங்களா? அதே நீங்கள் ஒரு வெறும் லைஃப்பில் வெறும் 6 நபர் மூலிமா ரெஃபர் பண்ணுறது மூலிமா லட்சங்களில் கோடிங்களில் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பெரிய பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது எப்படி கிடைக்குது, எந்த மாதிரி கிடைக்குதுன்றதை பார்க்கலாமா? அடுத்த ஸ்லைடில் பார்த்துடலாம். சரிங்களா? அப்போது இதுதான் இந்த T&S மூலிமா வர்ற பேவுட் 100% நமக்கே கிடச்சிரும். இதில் 10% மட்டும் ஃபண்டிங் பொருளுக்காக ஒரு ராயல்ட்டிக்காக எடுத்து வைப்பாங்க. அந்த 10%யும் நமக்கு யாரெல்லாம் இந்த 12th கான்ட்ராக்டை முடிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு மந்த்லி சேலரி மாதிரி கொடுத்துருவாங்க. இதுதான் பிரதர் இந்த பிஸ்னஸோட பியூட்டி. புரிஞ்சுதுங்களா? அப்போது நான் ஏன் இந்த பெட்டாவேல் எடுத்து பண்ணேன்னா, அடுத்து வர ஃப்யூச்சர் டெக்னாலஜி இதை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே எடுத்து பண்ணால் பெரிய ரெவன்யூ இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ இந்த 12th கான்ட்ராக்டை முடித்தா எல்லாருக்கும் ஃபண்டிங் போல்னு அவரோட மொத்த பிஸ்னஸில் ஒரு 10%ம் இந்த T&Sல ஒரு 10% எடுத்து இந்த 20% எடுத்து எல்லாருக்குமே மந்த்லி ஒரு சேலரி மாதிரி மண்டிங் போல் எடுத்து கொடுக்க போகிறாங்க. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த 12th கான்ட்ராக்டை முடித்தா போதும். நீங்கள் 7 லெவலில் பிஸ்னஸ் பண்ணி கூட அந்த 12th கான்ட்ராக்டை ஈஸியாக முடிக்கலாம்.
அது எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாமே உங்களுக்கு யார் இந்த பிஸ்னஸை கொடுத்தாங்களோ நீங்கள் அவங்கக்கிட்டே கேட்டுங்க. அப்போ இந்த பிஸ்னஸை நீங்கள் 7 லெவலில் ஒரே ஒரு நபரை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு ஒரே ஒரு நபரை இன்ட்ரடியூஸ் பண்ணால் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு 20,000 கிடைக்கும். நீங்கள் 2வதாக ஒரு நபரை கொடுக்குறீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு 20,000 கிடச்சிரும். 3வதாக ஒரு நபரை கொடுக்குறீங்கன்னா 52,000 கிடைக்கும் அவர் கொடுக்குற 73,000ல். இப்போ நீங்கள் 4வதாக ஒரு நபரை கொடுத்தீங்கன்னா அவர் கொடுக்குற 73,000ல் 100% பே அவுட் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் 5வதாக ஒரு நபரை கொடுத்தா அதே 73,000 உங்களுக்கு வந்துடும். இதில் ஒரு 2.4 lakh உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போது நீங்கள் ஒரு 6 நபரை கொடுத்துட்டீங்க. இதுக்காக நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு நபர்னு கூட வச்சுக்கிங்க. இந்த 6 பேரை சேர்ந்து ஒரு மாதம் டைம் எடுத்து ஒரு நபரை கொடுத்தா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 3 லட்ச ரூபா கிடைக்கும். இந்த 6 பேரை சேர்ந்து ஒரு 6 மந்த் டைம் எடுத்து 6 பேரை கொடுத்தா மொத்தம் 36 பேர் வந்திருப்பாங்களா, உங்களுக்கு 18 லட்ச ரூபா கிடச்சிருக்கும். அப்போ இதில் ஒரு 18 லட்சம், அதில் ஒரு 2.4, மொத்தம் 20,40,000 கிடைக்குது. இப்போ இதில் மந்த்லி உங்களுக்கு ஒரு 40,000 45,000 சேலரின்ற கணக்கில் நீங்கள் ஒரு 5 லட்சத்தை விற்று எடுத்துகிட்டு மீதி இருக்கிற 15 லட்சத்தை சிஎஸ்ஸாக ஹோல்டு பண்ணுறீங்க இந்த கிரிப்டோவாக. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபாயை நல்லா ஹாப்பியாக எடுத்து செலவு பண்ணிட்டு மீதி இருக்கிற 15 லட்ச ரூபாயை நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 to 2 இயர் வெயிட் பண்ணுறீங்க. இன்றைக்கி இந்த காயினோட ப்ரைஸ் ஒரு 100லேருந்து 200 போகுது. ஜஸ்ட் அந்த காயினோட ப்ரைஸ் 1000 ரூபா போனால் உங்கள் கையில் 1.5 கோடி ரூபாய் இருக்கும். மக்களே புரிஞ்சுக்குவாங்க, இந்த மாதிரியான ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயுமே கிடைக்காது. இது எப்படி கிடைக்கும்னா, இந்த காயின் ப்ரைஸு இதுக்கு 16 வகையான ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் மூலிமா இந்த காயினோட ப்ரைஸு இங்கே ஹைக் ஆகும். இப்போது நீங்கள் அந்த 2லேருந்து ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணுறீங்க. ஒரு காயினோட ப்ரைஸு 10,000 ரூபா போனால் உங்கள் கையில் 15 கோடி இருக்கும். மக்களே ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். உலகத்திலேயே இந்த மாதிரியான ஒரு பெரிய அன்லிமிட்டெட் பணம் சம்பாதிக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் எங்கேயுமே கிடையாது. இந்த பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் நடக்கும். துணிஞ்சு செயல்படுங்க. 100% எல்லாருக்குமே வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம். அப்போது நல்லா புரிஞ்சுக்கங்க பிரதர், இந்த உலகத்தில் பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிற வித்தியை நமக்கு யாரும் சொல்லித் தரல. அதனால் மட்டும்தான் நம்ம எல்லோரும் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், 5க்கு 10க்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போது இந்த மாதிரியான ஒரு அன்லிமிட்டடாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்போது 100% இன்றைக்கி உங்களோட தேடலில் இறங்கி நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்கு 100% உங்களோட லைஃப், உங்களோட தலைமுறை லைஃபு அப்படியே மாற்றும். 100% மாற்றும். அப்போ துணிஞ்சு செயல்படுங்க. 100% வெற்றி நிச்சயம். எனக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த வீடியோவை யார் அனுப்பிச்சாங்களோ அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கங்க. வெற்றி நிச்சயம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என் டீம் நோவா அப்ளைன் என்னோட லீடர் அம்பேத்கர் சாருக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.